வணக்கம் ஃப்ரெண்ட் மக்களே. சமீபத்தில் இந்த பெண்களை தாக்கி பேசுறதுல, அதாவது டிவிகே பெண்ணில் ஒரு பெண் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, நான் தங்கச்சியாகவும் இருப்போம் பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டாங்க. அது தப்புன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு அவங்களே இப்போ உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் போயிட்டு பொல பொழுந்திருப்பாங்க. இப்போ அந்த பெண்ணை வந்து ஐயா பொன்ராஜ் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சிச்சுட்டாரு. ரொம்ப அவதூறாக பேசிட்டாரு, ஆபாசமாக கூட கொஞ்சம் பேசிட்டாரு. அது ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தினது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றா இருந்துச்சு. அப்படி கண்டிக்கத்தக்க ஒன்றை இப்போ டிவிகேவினர் தலைமை செயலகமே இறங்கி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம தலைமை செயலகம்ல டிவிகேவுடைய தலைமை என்னதான் கடுமையாக வந்து கண்டிச்சிருக்காங்க. இவர் வந்து இப்படி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயே போய் டைரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு பக்கம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க, இவங்களுடைய செயல்பாடு எவ்வளோ மும்முரமாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி பார்க்கணும். இப்படி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழலில் தான் தாவேக்கால இருந்து வெளியே வந்த ஒரு நிர்வாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க உடனே ஏப்பா என்னையும் தான் விர்ச்சுவல் ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து நல்லா திட்டுறாங்க, கமெண்ட் எல்லாம் அசிங்கமாக கேட்குறாங்க, இப்போ அவங்கள எதிர்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வகையில் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் இவரை கேட்டாங்களா, திமுகவுக்கு ஆதரவாக இல்லாததுனால அவங்கள வந்து கேட்கலையா, அதாவது அவங்க கட்சிகளே இருக்கிறதுனால அவங்கள கேட்கலையா, அதாவது அவங்க வாரியர்ஸை வந்து கேட்கலையா அப்படின்ற பெரிய சந்தேகத்தில் பெரிய டிபேட்டில் ஒரு பக்கம் இவங்களுக்கு எல்லாரும் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன பண்ணாலும் அவர் பேசின பொன்ராஜ் அவர்கள் பேசினது வந்து பெரிய தவறு தான். அதை நான் செஞ்சிருக்க கூடாதவரே செஞ்சிட்டாரு. அதுக்காக அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதே இவங்க தாவேக்காவினர் என்ன பண்ணியிருக்கணும் இன்னொரு பக்கம் அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூரில் தம்பி ஒருத்தர் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. போயிட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விஜய் 1000 சொல்லியிருக்காரு, எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காரு, வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணிடலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னதை ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா தம்பிக்கு அதெல்லாம் நடந்திருக்காது. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 12 நாள் கிட்ட அவர் ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தாங்க. மருத்துவ பலனின்றி ஐயா அவர்கள் தம்பி விக்னேஷ் அவர்கள் வந்து உயிரிழந்துட்டார். அந்த தம்பிக்கு ஒரு சின்ன வருத்தம், ஆழ்ந்த இரங்கல். எங்களுடைய கூட்டத்துக்கு வரும்போது இப்படி ஒரு நம்பர் நடந்துருச்சு, எங்களுடைய கூட்டத்துக்கு வரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்காக நாங்கள் பெரிய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் அதை சொல்ல மாட்டுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டுறாங்க அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரில. ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு விடுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க.